வாசிக்கலாம். என்னாகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலருக்கு விரோதமாக குறி சொல்வதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று தேவன் என்ன செய்வார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. இங்க நான் வாசிக்கப்பட்ட வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டு உள்ளது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி. உலகத்திலே நாம் பார்க்கும்போது இந்த மந்திரவாதமானது ஒரு பயங்கரமாக சக்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மந்திரவாதமானது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க நாம் பார்த்த வசனமானது யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப யாக்கோபுக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை என்று சொன்னால் அது எப்படி? இல்லைனா இல்லை, அப்படிதானே? அது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு கேள்வி, ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நமக்கு விரோதமாக என்ன இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட தீய சக்தினாலே மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தீய சக்தினாலே மனிதனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் ஆகுகிறது. அது காரணம் தான் என்ன? ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, உனக்கு விரோதமான சூனிய கட்டுகள் இல்லை, உனக்கு விரோதமான தாயதுகள் இல்லை, உனக்கு விரோதமான தகடு இல்லை. ஆனால் நாம் ஏன் கலங்குகிறோம்? ஏன் நமக்குள் ஒரு சந்தேகம் எழும்புகிறது? ஐயோ, யாரோ எனக்கு விரோதமாய் செய்து விட்டார்கள் சொல்லி ஏன் நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம்? மந்திரவாதம் பார்ப்போம் என்று சொன்னால் அது புதிய பாட்டிலும் காணப்படுகிறது, பழைய பாட்டிலும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட தீய சக்தியில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசானவன் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட சக்தினால மனிதனை வாதிக்கிறான். இப்படிப்பட்ட தீய சக்தியை அனுப்பி மனிதனுடைய விசுவாசத்தை கொலைக்கிறான். ஒரு மனிதன் நேருக்கு நேராக மோத முடியாவிட்டால் என்ன செய்கிறான்? மறைமுகமா என்ன செய்கிறான்? கிரியை செய்து விடுகிறான், மந்திரத்தை செய்து விடுகிறான், நமக்கு விரோதமாக ஏவலை அனுப்பி விடுகிறான், நமக்கு விரோதமாக தாயதுகளை பண்ணி விடுகிறார்கள். ஏனென்றால் நேருக்கு நேர் மோத அவங்களுக்கு என்ன முடியல. ஆகவே மறைமுகமாக ஒரு தாக்குதல் செய்கிறார்கள். அதே போல பிசாசானவன் என்ன செய்கிறான்? நேருக்கு நேராக நமக்கு மோத முடியாம என்ன செய்யறான்? மறைமுகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைமுகமாக கிரியை செய்கிற அந்த பிசாசிலிருந்து கர்த்தர் இந்த பகல் நேரத்திலே கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம் எனக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை என்று சொல்லுங்கிற கை தூக்குங்க பார்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் இந்த உலகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பல நாடுகளிலே நாடுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு மற்ற நாடுக்கு விரோதமாக போர் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களும் என்ன செய்கிறார்கள்? சில நேரத்திலே இப்படிப்பட்ட மந்திரக்காரர்கள் போய் ஆலோசனை கேட்கிறார்கள். யுத்தங்களை நடப்பிக்கும்படியாக மந்திரவாத ஆலோசனை கேட்கிறார்கள். நான் சொல்லவில்லை, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 18:20. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாய். போதுமானது. பாருங்க, யுத்தத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்களா? மந்திர ஆலோசனை கேட்கிறார்கள். பாருங்க, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேசம் மற்ற தேசத்துக்கு யுத்தம் செய்வதற்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மந்திரவாதம் செய்கிறார்கள். மந்திரக்காரர்கள் சூனியக்காரர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? குறி கேட்கிறவர்கள் போய் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை கேட்கிறார்கள். இந்த தேசத்தை எப்படி அழைப்பது, இவன் வாழ்க்கையை எப்படி சின்னமனமாய் கெடுப்பது என்று சொல்லி அவர்கள் மந்திரவாதியிடத்தில் போய் குறி கேட்கிறார்கள். இது பிசாசு பயங்கரமான ஒரு பெரிய ஆயுதமாக காணப்படுகிறது. இந்த பில்லி சூனியம், இந்த மந்திரவாதம்
யாருக்கு ஆயுதம்? பிசாசுக்கு ஒரு ஆயுதமா இருக்கிறது. தள்ளப்பட்ட ஒரு ஆவிக்கு அது ஒரு ஆயுதமா இருக்கிறது. அது பிசாசுவின் ஒரு போர்க்களமா இருக்கிறது. பிசாசுடைய போர் ஆயுதமா இருக்கிறது. அந்த ஆயுதத்தை அவன் என்ன செய்கிறான்? எடுத்து பயன்படுத்துகிறான். அந்த யுத்த அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறான், போர் செய்கிறான். எந்த ஆயுதம் சொல்லுங்க? மந்திரவாதம், பில்லி சூனியம், இப்படிப்பட்ட கிரியைகள் என்ன செய்கிறான்? அவன் கிரியை செய்கிறான். ஆனால் என்னாகமம் 23:23 வாசித்தோம் அல்லவா? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. அப்படி என்று சொன்னால், நமக்கு விரோதம் மந்திரவாதம் இல்லை என்று சொன்னால் நாம் யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? பிசாசனுக்கு எதிர்த்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். அப்ப நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அது விட்டு நாம் என்ன செய்கிறோம்? அவனுக்கு இடத்தை கொடுத்துக்கிறோம். அப்படித்தானே? யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்குறீங்களா? பிசாசுக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தானே மந்திரவாதம் கிரியை செய்து. அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே அவன் நம்ம தாக்குறான். அப்போ அந்த ஆவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடமே கொடுக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம சண்டை போடுறோமே, வீட்டில் ஒருத்தருக்கு எதிர்த்து நிற்கிறோமே, வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்ம எதிர்த்து நிற்கிறோமே, விசுவாசிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்களே, ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லையே. அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாதான் இந்த மந்திரவாதத்திலிருந்து நமக்கு என்ன ஆகுமா? விடுதலை உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இல்லைனா இல்லை. அநேகர் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் ஆராதிக்குமாறு கடந்திருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, தீய சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மந்திரவாத சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பாதிப்புகள்? ஏன் எனக்கு தாக்குதல்? இதுல விடுதலை இல்லையா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை கர்த்தர் நாளைக்கு நம்மத்தில் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சாதகமாக காரியம் நடைபெறாமல் இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தராமல் இருப்பார் என்று சொன்னால், நீண்ட நாட்களை நம்முடைய வாழ்க்கையில தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நாம் என்ன நினைக்கிறோம்? யாரோ எனக்கு விரோதமா மந்திரம் செஞ்சிட்டான், யாரோ எனக்கு விரோதமாக சூன்யம் செஞ்சிட்டான், எவனோ எது செஞ்சிட்டான் என்று சொல்லி பயம் வந்து விடுகிறது. சரி, நம்ம தான் இப்படி கேள்வி கேட்கிறோம். ஆனா சரி, நம்ம பாஸ்டர்கிட்ட போகிறோம். அநேக பாஸ்டர்கிட்ட போறாங்க, அநேக தேவ மனிதர்கள் போறாங்க, அவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஆனா பதில் வடைவிட்டால் பாஸ்டர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்க? எவனோ உனக்கு மந்திரம் செஞ்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. பாருங்க, யாக்கோபுக்கு விரோதம் இல்லை. ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது தான் அது செயலற்ற ஒரு காணப்படுகிறது. வேதத்தில் ஒரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு ஒரு உத்தமன். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன ஏற்பட்டது? பயங்கரமான தோல்விகள். அவன் வாழ்க்கையிலே பயங்கரமான எதிர்ப்பான சுழல் காற்று வீச ஆரம்பித்தது. ஏன்? அவன் சகோதரர்கள் செய்துவிட்ட சூனியமா? இல்லாவிட்டால் ஒரே நாளிலே அவன் 10 குழந்தைகளும் செத்து போனார்கள். அவன் மனைவிமார்கள் குடும்பத்தை சார்ந்து செய்த சூனியமா? இல்லாவிட்டால் பிசினஸ்ல போட்டியா செய்யப்பட்ட சூனிய மந்திரவாதமா? இல்லை. பிசாசானவன் தாக்கினான். பிசாசானவன் யோபை என்ன செஞ்சானா? மந்திரவாதத்தினாலும் சூனியத்தினாலும் அவன் தம்முடைய வல்லமை அவன் அனுப்பினான், வாதித்தான். ஆனால் அவன் உத்தமனாய் நின்றான். அவன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். அவனுக்கு எதிர்த்து நின்றான். ஆகவே கர்த்தர் முன்னிலும் பார்க்கிலும் பின்னிலுமே அவனுக்கு இரட்டிப்பான அவனை கொடுத்தார். பாருங்க, ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியன் என்றைக்கு தெய்வீகமாக நடக்கணும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறானோ, அன்னைக்கு யார் வந்து விடுவான்? பிசாசு வந்து விடுவான். நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்,
நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ வேண்டும், ஒரு அதிகமாக விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் என்னைக்கு நாம் முடிவெடுத்து நாம் செல்கிறோமோ அப்பமே பிசாசு வந்துடுவான், நம்ம தாக்கி விடுவான். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் பிரயாசிக்கிறான். ஆனால் அநேக விசுவாசிகள் இன்னைக்கு இந்த மாந்திர கட்டில் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் சூனியத்தின் கட்டில் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் பிசாசின் தந்திரங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இங்க நாம் வாசித்தோம் அல்லவா, என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே இது யார் சொல்லுகிறான்? எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி சொல்லுகிறான்? பீலாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். பாலாக் ராஜா சொல்லுகிறான் பீலாமை குறித்து, இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் அளித்தான். ஆனால் அவன் சபித்தானா? ஆசீர்வதித்தான். ஆனால் அநேக விசுவாசிகள் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய கூலிக்காக அவன் தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் காசுக்காக அவன் என்ன செய்கிறான்? தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பித்தான். அதே போல அநேக குறி சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு உலகத்தில் எழும்பி விட்டார்கள். அப்படித்தானே? இந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறான்? குறி சொல்லுறதுக்கு குறி சொல்லுகிற போல காணப்படுகிறார்கள். உங்களை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அநேக விசுவாசிகள் மற்ற சபை விசுவாசி சொல்லுவாங்க, அங்கே உட்கார்ந்துருக்க உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எங்க சர்ச்சுக்கு வாய, எங்க பாஸ்டர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்வார், எங்க பாஸ்டர் அம்மா நல்ல வெளிப்பாடு சொல்லுவாங்க, இங்க வா கூப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அவங்க சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பார் என்று சொன்னால், தேவ சமூகத்தை தேவ சபையை விட்டு மற்ற சபைக்கு குறி கேட்கும்படியாக நீ கடந்து செல்வாய் என்று சொன்னால் தற்போது உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் அது குறிக்க சொல்லுகிற ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஒரு வரம், தேவன் இலவசமாய் தருகிற ஒரு வரம். இலவசமாய் பெற்றுங்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆனா இன்னைக்கு காசுக்காக என்ன செய்கிறாங்க? குறி சொல்லுகிறார்கள். தேவ மக்கள் தேவ ஊழியர் என்ன செய்கிறாங்க? குறி சொல்லுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். இதே போலத்தான் இந்த பீலாம் தீர்க்கதரிசியும் குறி சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அருமையான தேவ ஜனமே, அப்படி நாம் போவோம் என்று சொன்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க என்ன செய்யாதீங்க? செவி சாய்க்காதீங்க. கடைசி காலத்தில் எழும்புவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், வியாதிஸ்தரை சுகமாக்குவார்கள், சொப்பனக்காரர்கள் எழும்புவார்கள், ஐயோ இங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்று குறி அதிகமாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த சத்தத்துக்கு நீ செவி சாய்க்காமல் இருந்து தன்னை தானே பாதுகாக்க வேண்டும். தேவ சபையில கர்த்தர் அப்போஸ்தலரை வைத்திருக்கிறார், தேவ சபையில கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், தேவ சபையில கர்த்தர் சுவிசேஷகர்கள் வைத்திருக்கிறார், தேவ சபையில கர்த்தர் மேய்ப்பரை வைத்திருக்கிறார். அதை விட்டு நீ வேற இடத்துக்கு கடந்து செய்வாய் சொன்னால் கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இப்படி எல்லாம் நடக்கும். வாசிங்க, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 12 1 2 3 வசனம் வாசிங்க. உனக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரராகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை எல்லாம் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களே இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். வேதம் தெளிவாயிச்சு. கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் நடக்கும். தீர்க்கதரிசி எழும்புவார்கள், சொப்பனக்காரர்கள் எழும்புவார்கள், குறி சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள். அதை நம்பி நம்ம போகவே கூடாது. அப்படித்தானே? நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஊழியர்கள், குறி சொல்லுகிறவர்கள். தீர்க்க தரிசனம் பேர் போட்டுக்கொண்டு குறி ஆவிக்குரிய குறி சொல்லுதல் என்னது? ஆவிக்குரிய வஞ்சனக்காரங்கள். அவங்ககிட்ட போய் கர்த்தர் என்னதான் பேசுவாளா, அவங்க நம்ம பேச உடனே என் மகளே, என் மகனே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒரு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தை தான். இந்த வசனம் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் என்ன? கடந்த காலத்தை குறித்து சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. நிகழ்காலத்தை குறித்து சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல.
எந்த மனிதன் வருங்காலத்தை கருதி சொல்லுகிறவனோ அவனே உண்மையான தீர்க்கதரிசி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு குறி பார்க்கிறவன், கை பார்க்கிறவன், ரேகை பார்க்கிறவன், தாயது போட்டு பார்க்கிறவன் என்ன சொல்லுகிறார்கள்? கடந்த காலத்தை சொல்லுவார்கள், நிகழ்காலத்தை சொல்லுவார்கள். ஆனால் வருங்காலத்தை குறித்து அவர்களால் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம சபையிலேயே அவர் ஒரு சகோதரி மூலமா என்னிடத்தில் பேசினார், வருங்காலத்தை குறித்து பேசினார். கடந்த நாட்கள் உன் உடம்பு எப்படி இருக்கும் என்று பேசினார். கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சபையில தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி ஆவிகள் கிரியை செய்யும். ஏன் மஞ்சளை பார்க்கிறவங்கள அடுத்த சபைக்கு போக வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் தேடி நாடுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 19:3. அதனால் எகிப்தியருடைய ஆவி உங்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னத்துக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். பாத்தீங்களா, ஜனங்க தேடுறாங்க. ஐயோ, எங்க அற்புதம் இல்லையே, அதிசயங்கள் இல்லையே, ஜெபம் கேட்கப்படலையே என்று சொல்லி ஜனங்கள் நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். இப்படியெல்லாம் கடைசி நாட்கள்ல நடக்கும். ஆகவே அருமையான தேவ ஜனமே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீ தன்னை தான் செய்யணுமா? காத்துக்கொள். கர்த்தர் வைத்த சபையில உண்மையா இரு. கர்த்தர் சபை வைத்திருக்கிறது, எங்க வைத்திருக்கிறோம் அங்கே தன்னை தானே ஆயத்தப்படுத்து. அப்பொழுது மந்திரவாதம் நமக்கு பலிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்பொழுது இந்த மந்திரவாத சக்தி, சூனிய சக்தி எப்பொழுது நம்மை தாக்குறது தெரியுமா? எப்பொழுது நாம் அபிஷேகத்தில் குறைகிறோமோ, எப்பொழுது தேவ சமூகத்திலிருந்து நாம் குறைகிறோமோ, தேவ பிரசன்னத்திலிருந்து நாம் எப்பொழுது குறைந்து நாம் போகிறோமோ, அப்பொழுது இந்த சக்திகள் நம்மை தாக்குகிறது. அதுக்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். சவுலை எடுத்துக்கொள்வோம். சவுல் மீது தேவ அபிஷேகம் கடந்து வந்தது. சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகித்தார். இந்த அபிஷேகம் அவன் சிரசில் மேல் இருந்தபோது அவன் என்ன செஞ்சானா, தேசத்தில் இருக்கிற குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இருக்கிற வஞ்சனக்காரர்களையும் அவன் துரத்தினான். எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தேசத்திலிருந்து அவன் துரத்தினான். வாசிங்க 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இஸ்ரவேல் எல்லோரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அச்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்லுகிறவர்களை தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். பாருங்க, அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருந்ததுனாலே அவன் என்ன செய்கிறான்? அவன் துரத்துறான். என் தேசத்துக்கு வேண்டாப்பா, யாருமே குறி சொல்றவங்க வேண்டாம், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், கை பார்க்கிறவர்கள், ரேகை பார்க்கிறவர்கள் எனக்கு தேவையில்லை என் தேசத்திலே என்று சொல்லி அவன் துரத்தி அடித்து விரட்டினான். ஏன்? அவன் மேல் இருந்த அபிஷேகம், கர்த்தருடைய அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருந்ததுனால அவன் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்தான். ஆனால் அந்த சவுல் எப்பொழுது தேவ அபிஷேகம் அவனை விட்டு நீங்கிட்டோ, எப்பொழுது தேவ பிரசனம் அவனை விட்டு நீங்கிட்டோ, வேதம் சொல்லுகிறது அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை நாடினான். வாசிங்க 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ. ஒரு ஸ்திரீயை எனக்கு சொல்லுங்க, தேடுங்கள். எப்படிப்பட்ட ஸ்திரீயை? அஞ்சனம் பார்க்கிறவர்களை. இந்த அபிஷேகம் இருக்கும் போது அஞ்சன பார்க்கல துரத்தி அழிச்சு விரட்டினா. ஆனா தேவ பிரசனம், தேவ அபிஷேகம் அவனை விட்டு எப்பொழுது நீங்கிட்டோ அப்பொழுது அவன் அவர்களை நாட ஆரம்பித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பிரசன்னத்தையும் தேவ அபிஷேகத்தை என்னைக்கு நீ இலக்குகிறாயோ, தேவ அபிஷேகத்தை விட்டு நீ என்னைக்கு விலகி ஓடுகிறாவோ, அன்னைக்கு மந்திரவாதம் உன்னை தாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ அபிஷேகத்தை இழந்தவே கூடாது. நீ பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள். தேவனுடைய சமூகத்தில் பெற்ற அபிஷேகத்தை நாம் நிறைவாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. இந்த அபிஷேகத்தை நாம் இழக்கவே கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஏகப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட ஆவியில தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு விடுதலை வேணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் அநேகர் இப்படிப்பட்ட ஆவியில தாக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா கர்த்தர் நிச்சயமாய் இன்னைக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இல்லை. அந்த வசனத்தில் வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார், தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கர்த்தர் செய்த அற்புதங்களும் கர்த்தர் செய்ய போகிற அடையாளங்களும் இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் உங்க மத்தியிலே நடப்பிக்க விரும்புகிறார். அவைகள் சொல்லப்படும். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார், என் மாந்திர கட்டுகளில் கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்று கொஞ்ச நேரத்திலே நீங்க சொல்ல போறீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மந்திரவாதம் உலகத்துல மந்திரவாதம் இருக்கு. ஆனா யாக்கோபுக்கு விரோதமா இல்ல. அப்படித்தானே? உலகத்துல மந்திரவாதம் இருக்கு, மாய வித்தக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா நமக்கு விரோதமாக இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக இல்லை. ஆனா இப்படி இதுல எப்படி தான் நாம் விடுதலை பெறுவது? இந்த மந்திரவாதம் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும்? இந்த தீர்க்கதரிசியானவன் அந்த காலத்திலே வாழ்ந்த இவனோ தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. பீலாம் தீர்க்கதரிசினா பெரிய தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்றானோ அப்படியே நடக்கும். அவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வாதம், அவன் ஒரு மனுஷனை சபித்தால் சாபம். இப்படிப்பட்ட பயங்கரமாக தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக கடந்து செல்லும் போது என்ன செய்கிறான்? இந்த பாலாக் ராஜா அவன் விரோதமா எழும்புகிறான். பாருங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் என்னைக்கு பரிசுத்தத்துக்கு நேராக நாம் செல்லுகிறோமோ, என்னைக்கு தேவத்துக்கு நேராக கடந்து போகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கு நாம் வளர்கிறோமோ, அன்னைக்கு யார் வருவான்? பிசாசு வருவான். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னைக்கு கானானுக்கு நேராக கடந்து போனார்களோ, கானானுக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் போது இதை யாரை பார்த்தான்? பாலாக் ராஜா பார்க்கிறான். ஐயோ, மோபாபியாக பாலாக் ராஜான் பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக கடந்து செல்லுகிறார்களே, இவர்களை அந்த தேவ பிரசன்னத்தை, தேவன் அபிஷேகம் பெற்ற அந்த தேவ ஜனமை அவன் பார்த்து அவன் பயந்து விட்டான். அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்து விட்டது. ஐயோ, இந்த ஜனங்கள் கானானுக்குள் சென்று விடுவார்களே, கானானுக்குள் பிரவேசித்து விடுவார்களே என்று சொல்லி கலக்கம் அடைந்து அவன் தன் ஆவிலே பயந்தனாலே அவன் இப்போது யாரை கூப்பிடுகிறான்? பீலாம் தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறான். தீர்க்கதரிசி வருகிறான். ஏன்? இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக, இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் அழிக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பீலாமே நீ போகாதே, பீலாமே நீ போகாதே, அது என்னுடைய ஜனா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன, நான் ஆசீர்வதித்த ஜனா, அந்த ஜனத்தை நீ சபிக்க கூடாது. ஆனால் பீலாமோ அவன் கொஞ்ச காசுக்காக அவன் குறி சொல்கிறவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அவன் சற்று காசுக்காக, பணத்துக்காக அவன் தேவ சமூகத்தை இழந்து விட்டான். ஆனால் கர்த்தர் கேட்கிறான், ஆண்டவரே நான் போகட்டும், என்னை அனுப்பும் என்று சொல்லி தேவன் ஒரு இடத்துல போகாதேன்னு சொன்னா போகக்கூடாது. கர்த்தருடைய தீர்மானம், நீ போகாதே. ஆனாலும் மக்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடுறேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, நான் சாப்பிட மாட்டேன்,
விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது நான் சாப்பிட மாட்டேன், நான் போயிட்டு வரேன். அப்படிதானே? கர்த்தர் வெறுத்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இங்க அந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், கர்த்தாவே நான் போகட்டும் என்று சொல்லி. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போ, என் வார்த்தை மீறி தானே நீ போன்னு சொல்றா, நீ போ. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? நான் சொல்றத நீ சொல்ல வேண்டும், நான் சொல்லுகிற வார்த்தையை தான் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியானவன் கடந்து வருகிறான் ராஜாவுக்கு முன்பாக. ராஜா சொல்லுகிறான், இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், இந்த ஜனத்தை வாழ்க்கை சீரழிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இவர்கள் இங்கே மாண்டு போக வேண்டும். அருமையான தேவ ஜனமே, எப்பொழுது நாம் பரம கானானுக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமோ, பரம கானானுக்கு நேராக செல்லும்படியாக எப்பொழுது ஒப்பு கொடுப்போமோ, அப்பொழுதுதான் பிசாசின் கிரியைகள் தாக்க ஆரம்பிக்கும். பிசாசின் கிரியை தாக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது பீலாம் ராஜா வந்து விட்டான். அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், 7 பலிபீடத்தை கட்டுங்கள், 7 காளைகளை கொண்டு வாருங்கள், 7 ஆடுகளை கொண்டு வாருங்கள், நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். வாசிங்க கேட்கலாம். என்னாகமம் 23:1. பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பாருங்க, இவன் என்ன சொல்றான்? 7 பலிபீடத்தை கட்டுங்க, நான் அதை என்ன செய்யணும்? அதுல பலி செலுத்தணும், அதுல பலி செலுத்துங்க என்று சொல்றான். அப்போ 7 பலிபீடங்கள் கட்டப்படுகிறது, 7 காளைகள் கொண்டு வருகிறது, எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டாங்க. 7 பலிபீடம் கட்டுகிறார்கள், அங்க பலி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு பலிபீடத்திலையும் ஒவ்வொரு காளையை வெட்டுகிறான், ஒவ்வொரு பலிபீடத்திலையும் ஒவ்வொரு ஆடை வெட்டுகிறான். வெட்டி ரத்தம் சிந்துகிறது, முழு சரீரம் ரத்தம் கோலமாய் மாறிவிடுகிறது. ரத்தத்தோடு நிற்கிறவன் இப்பொழுது தேவன் வார்த்தை சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதாவது வார்த்தையை வருமடுக்கு பலி செலுத்தி விட்டான். கர்த்தர் சொல்லுகிறதாவது அங்க என்ன வார்த்தை வருமடுக்கு? வார்த்தையை வருமடுக்கு. அவன் மலைக்கு நேராக கடந்து போகிறான், மலையை பார்க்கிறான், ஆனால் என்ன செய்கிறது? வார்த்தை வரல. அவன் தன் சித்தத்தின்படி தன் சுயத்தினால அவன் சொல்ல ஆசைப்பட்டான், ஆனால் கர்த்தர் சொல்ல மறுத்து விட்டார். அவன் மீண்டும் மலைக்கு நேராக கடந்து போகிறான். அவன் மீண்டும் என்ன செய்கிறான்? மீண்டும் பலிபீடத்தை கட்டுகிறான், காளைகளை பலி செலுத்துகிறான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வருமடுக்குது. ஆனால் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. ஏன் மந்திரவாதம் இல்லை? அவன் சபிக்க வேண்டிய அவன் அங்க என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை சொல்ல ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் சாபத்துக்கு பதிலாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் எப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது தான் தரித்திரமும் கடந்து வரும். எப்பொழுது நாம் ஆசீர்வாதம் கடந்து போகிறோமோ அப்பொழுது தான் சாபமும் வரும். அருமையான தேவ ஜனமே, தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றவா? சந்தேகமே இல்லை. ஏன் யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை? ஏன் யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை? கர்த்தர் தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுவார், கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியம் செய்வார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரகசியத்தை அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அநேகருக்கு தெரியும் மந்திரவாதம்னா என்ன, எல்லாம் தெரியும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை தாக்கியிருக்கலாம், இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை நஷ்டப்படுத்தி இருக்கலாம். மந்திரவாதத்துக்கு மேல மந்திரவாதம் நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம், நம்மோடு வேலை செய்கிற நமக்கு விரோதமாக செஞ்சிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இதுல அது பரிகாரமான ஒரு முற்றிலுமான விடுதலை இல்லையா? இந்த மந்திரவாதத்திலே நான் பாதிக்கப்படுகிறேனே, ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட செயல்கள், மந்திரவாத தீய சக்தியின் செயல்கள், குறி சொல்ற ஆவிகள், அது ஒரு நிரந்தரமானவைகள் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் அவைகள் நம்மை தாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கை முடிந்து விட்டது,
என் வாழ்க்கையில முடிந்து விட்டது, இனிமே அப்படிதான், எவனோ மந்திரம் பண்ணிட்டான், இது பலிஷ்டி, நான் செத்துருவேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவைகள் கொஞ்சம் காலத்துக்கு தான். அப்படிப்பட்ட வல்லமை சொல்லுங்க கொஞ்சம் காலத்துக்கு தான். அது கிரியைகள் இருக்கும். வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன், அவைகள் கொஞ்ச காலத்துக்கு தான் என்று. பார்வோனுடைய ஆட்சியில காணப்பட்டது. அருமையாக நாம் தேசத்துக்காக, எலெக்ஷனுக்காக நாம் ஜெபித்தோம். தேசத்திலே நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். ஆனால் வேதத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால், எகிப்திலே ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் என்ன? பார்வோன். அவனுடைய ஆட்சி இல்ல, அவன் எப்பொழுதுமே கூட யாரை வைத்திருப்பான் தெரியுமா? யாரை வைத்திருப்பான்? மந்திரவாதிகளை வைத்திருப்பான், வித்தை காட்டுகிறவனை வைத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் யார் செஞ்சான்? பார்வோன் செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் வருகிறான். யார்? மோசே. மோசே பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அவன் பார்வோனுக்கு முன்பாக சொல்லுகிறான், என் தேவன் ஒரு அக்கினியா இருக்கிறார், அவன் அக்கினியிலே என்னோடு பேசினார் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், யார் உன் தேவன்? அவன் சொல்லுகிறான், மோசே, அவருடைய நாமம் யெகோவா. அதுக்கு பார்வோன் சொல்லுகிறான், யெகோவா இருந்தால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அவன் பரியாசம் பண்ணுகிறான். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட பேசிகள் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மோசே மூலமாய் அற்புதங்கள் நடப்பிக்க ஆரம்பித்தார். மோசே கோலை போடுகிறான், அது சர்ப்பமாய் மாறிச்சு. அப்ப இதை பார்த்த பார்வோன் சொல்லுகிறான், தன்னுடைய மந்திரவாதத்தை காரரை கூட்டிக் கொள்ளுகிறான். சொல்ல, நீங்களும் வாங்க என்று சொல்லி அவர்களும் என்ன செஞ்சார்கள்? கோலை போட்டார்கள். அப்ப பாருங்க, பார்வோன் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு வித்தக்காரன், இவன் ஒரு மந்திரவாதிக்காரன், அவன் தன் யெகோவா நாமத்தை சொல்லுகிறானே என்று சொல்லி பரியாசம் செய்த போது மோசையின் கோல் மற்ற சர்ப்பங்கள் என்ன செஞ்சிட்டு? விழுங்கிற்று. வாசிங்க 11ஆம் வசனம், யாத்ராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படி செய்தார்கள். போதும், அவர்கள் அப்படியே செய்தார்கள். பாருங்க, இதுக்கு இங்கதான் கவனிக்கணும். கர்த்தருடைய கிரியையும் இருக்கிறது, மந்திரவாதியுடைய கிரியையும் இருக்கிறது. இரண்டும் செயல்படுகிறது. முதலாவதாக அவன் கோலை அவன் என்ன செய்கிறான்? சர்ப்பமாய் மாற்றினான். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மோசே என்ன செய்கிறான்? முழு எகிப்திலையும் என்ன செஞ்சான்? இரத்தமாய் மாற்றிட்டான். எல்லாம் தண்ணீர் எப்படி ஆயிடுச்சு? இரத்தமாய் மாறிவிட்டு. ஆனா 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மந்திரவாதியும் அப்படி செய்தார்கள். வாசிங்க. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படி செய்தார்கள். முதல் தடவை ஆயிட்டு, மந்திரவாதம் பலித்து விட்டது. இரண்டாவது வாதம் செஞ்சாங்க, மந்திரவாதம் பலிடுச்சு. மூணாவது மோசே என்ன செய்கிறான்? கர்த்தர் மோசே மூலமாக தேசத்திலே தவளைகளை வரவழைத்தார். என்னது? தவளைகள் வரவழைத்தான். வேதம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன வாசிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் அப்படியே செஞ்சிட்டாங்க. இப்ப எத்தனை தடவை ஆயிட்டு? 3 தடவை. இப்ப மந்திரவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 1 தடவை, செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம். மேஜிஷியன் ஆல்சோ டிட் தி சேம் திங். மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்களா? அப்படியே நடப்பித்தார்கள். 1 கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டது, இரண்டாவது மந்திரவாத சக்திகள் செயல்பட்டது. ரெண்டும் மந்திரவாத சக்திகள் அல்ல, கவனமா கேட்கணும். ரெண்டும் மந்திரவாதம் சக்தி இல்ல. 1 எகிப்தியர் அவர் செஞ்ச மந்திரவாத சக்திகள், இரண்டாவது பார்வோன் மூலமா செய்தது தேவனுடைய வல்லமை. இப்ப கர்த்தர் பார்த்தார், அவர்களும் செஞ்சுக்கிறார்களே. இப்ப கர்த்தர் தம்முடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது மோசே என்ன செய்கிறான்? கர்த்தர் மோசே மூலமாக முழு தேசத்திலே பெண்களை வரவழைத்தான். என்னது? பெண்களை வரவழைத்தான். அப்பொழுது மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? வாசிங்க 8:18. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவாதத்தினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. அவங்களால் கூடாமல் போயிட்டது. ஹல்லேலூயா,
ஹalleluya. ஒரு தரம் செய்தார்கள், 2 தரம் செய்தார்கள், 3 தரம் செய்தார்கள். ஆனால் 4வது தரம் அவர்களாக செயல் முடிய போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மந்திரவாதம் நமக்கு விரோதமாக செயல்பட்டால் அது கொஞ்ச காலம் தான் நம்மோடு இருக்கும். ஆனால் நிரந்தரமான அது வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். அவர்களால் கூடாமல் போயிற்று. அவர்கள் பிரயத்தார்கள், அவர்கள் செய்வதற்கு பிரயாசப்பட்டார்கள், ஆனாலும் செயல் முடியாமைச்சு. 4வது 5வதும் கர்த்தர் அற்புதம் செய்தார். 6வதும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 7வது தடவை அவர் மோசே மூலமா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர்கள் கொப்பளங்களை வரவழைத்தார். கவனிக்கணும், என்னத்தை வரவழைத்தார்? கொப்பளங்கள். முழு உடம்பு கொப்பளங்களா இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் வந்து விட்டது. கர்த்தருடைய கோபாக்கில் அது எகிப்து மேலே வந்து விட்டது. முழு மனிதர்கள் மேல கொப்பளங்களா இருக்கிறார்கள். வாசிங்க 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது மந்திரவாதிகள் என்ன செய்கிறார்கள்? வாசிங்க. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் இப்போது அந்த மந்திரவாதிகள் மேலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எகிப்தியர் எல்லோர் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. மோசேக்கு முன்பாக நிற்காமல் முடிந்தது. அது காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை அது செயல்பாட்டி கொண்டிருந்தது. அருமையான தேவச்சனமே, இப்ப மந்திரவாதிகள் மீதே கொப்பளங்கள். அவன் சொல்றான் பார்வனை பார்த்து, ஐயோ என் மேலே கொப்பளம் வந்து விட்டது, இந்த மற்ற ஜனங்கள் என் மேலே வந்துட்டு நான் இனிமே எப்படி செய்வது? மந்திரவாதம். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நமக்கு விரோதமாக ஒருவேளை மந்திரவாதம் அனுப்பினால் நம்ம வாசல் படியில வரைக்கும் வரும். ஆனா தேவ பிரசன்னமும் அபிஷேகம் நம்பியிலே இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அதை திருப்பி அனுப்புவார். அல்லேலூயா. அது எங்க இருந்து வந்ததோ அங்கே திரும்பி போகும். இங்க அப்படித்தானே ஆச்சு. பொக்கொலப்பு யார் மேல வந்துட்டு? மந்திரவாதி மேலே கொப்பளங்கள் வர ஆரம்பித்தது. அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். போதும். இந்த கிரியை எப்படி நடப்புகிறது? தேவனுடைய கிரியை. அப்ப மந்திரவாத சக்தியை முறியடிக்கிறது தேவனுடைய விரலாய் காணப்படுகிறது. தீய சக்தியை விரல், அது தீய சக்தியை நம்ம முறியடிக்கிறது தேவனுடைய விரலா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய விரல் நம் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில கர்த்தருடைய விரல் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். எப்படிப்பட்ட மந்திரவாதம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாயத்துகள், தகடுகள், மாய மந்திரங்கள், வித்துகள், சூனியம் எது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய விரல் நம்மோடு இருந்தால் போதும். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய விரல் நம் வாழ்க்கையில இருக்கிறதா? கர்த்தருடைய விரல் நம் வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனுடைய சபையில கர்த்தருடைய விரல் இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? அவர் தாம் உயிரோர்ந்த நாட்களிலே அவர் பிசாசை துரத்தினார். அவர் கர்த்தருடைய விரலினாலே அசுத்தாவியை துரத்தினார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். போதுமானது. இயேசு பிசாசை துரத்தினால் தேவனுடைய விரலினால். அந்த தேவனுடைய விரல் இன்னைக்கு நம்மோடு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் மந்திரவாத கட்டுகள் உடைக்கப்படும், சூனிய கட்டுகள் உடைக்கப்படும். எப்படிப்பட்ட தீய தகடுகள் நமக்கு விரோதமாக இருந்தால் கர்த்தருடைய விரல் அதை உடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அசுத்தாவியை விரட்டினார். கர்த்தருடைய தேவனுடைய விரலினாலே அவர் செய்தார். அந்த விரல் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறதா? கர்த்தருடைய விரல் நமக்கோடு இருக்கிறதா? இன்னைக்கு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய விரல் எனக்கு தேவை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய விரல் இருந்தா போதும் ஐயா. எனக்கு விரோதமா எதுவுமே செய்தாலும் அது வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ ஆவினாலே அவர் பிசாசை துரத்தினார். வாசிங்க.
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். போதுமானது. தேவனுடைய ஆவினாலே. அப்போ தேவனுடைய ஆவி, இந்த கர்த்தருடைய விரல் நம்மோடு இருந்தா அசுத்தாவி எப்படிப்பட்ட கிரியை இருந்தாலும் சரி அது ஓடி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. உலகத்தில் மந்திரவாதம் இருக்கிறது, ஆனா யாருக்கு விரோதமா இல்லை? யாக்கோபுக்கு விரோதமா இல்லை. அப்ப நம்ம எல்லாம் யாரா இருக்கிறோம்? இன்னைக்கு யாக்கோபுகளா இருக்கிறோம், இஸ்ரவேலரா இருக்கிறோம், யெஷுரனா இருக்கிறோம். அப்ப நமக்கு விரோதமா என்ன இல்லை? எனக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை என்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கம். சத்தத்தை பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கு. எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்கிறது, எங்கேயோ ஒரு முக்கில் இடிக்குது, அந்த ஆவி எங்கேயோ தாக்குது. அப்படித்தானே? கோரி கேட்க போயிடாத, தேவ சமூகத்தை விட்டு தேவ சமூகத்தை போகாத, தேவ சமூகத்தை காத்துரு. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், காத்திருப்பு கூட்டுக்கு வாங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய விரல், தேவனுடைய ஆவி நம்மோடு இருந்தால் நிச்சயமாய் பிசாசுடைய எப்படிப்பட்ட கிரியை இருந்தாலும் சரி அது தோக்கடிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போதான் நான் செய்திக்கே நான் வரேன், டைம் முடிய போகுது. இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன். ஐயா சொல்வது போல் பேசுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும்னு சொல்லி. ஆனால் நான் சுருக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. நேற்ற நேரத்திலே நாம் யாவரும் வீட்டுக்கு சரியாக கடந்து போவோம். அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. பாருங்க, அதுவும் கொஞ்ச காலத்திலே நீங்கள் அதை காண்பீர்கள், அறிவிக்கப்படுவீர்கள். தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட போறீங்க, கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி. இப்ப மணி 12:15, 1 மணிக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட போறீங்க, கர்த்தரின் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல போறீங்க. கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. நான் சொன்னேன் முதலிருந்து, உண்டு மந்திரவாதம் உண்டு, யாக்கோபுக்கு விரோதமா இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது நிரந்தரமான ஒரு தாக்குதல் அல்ல. அதுக்கு சமயம், ஒரு காலம், ஒரு லிமிட் தான் இருக்கு. அதுவரை அது மடங்கி போய்விடும். கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் அந்த வல்லமை, அப்படிப்பட்ட வல்லமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும்னா, இப்படிப்பட்ட தீய சக்தி வல்லமையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளணும், நாம் என்ன செய்யணும்? இந்த சீக்கிரட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்களா, என்னைக்குமே இந்த சக்தி உங்களை தாக்காது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லுகிற, தேவ வசனத்தின் மூலமா சொல்லுகிற இந்த சீக்கிரட்டை நீங்க படிச்சிட்டீங்கன்னா எந்த சக்தியும் உங்களை, அப்போ கேட்கிறவள் மாத்திரம் அல்ல, அதை நீங்க என்ன செய்யணும்? செயல்படுத்தினாதான். இல்லடா ஐயா சொல்லிட்டாங்க அப்ப இனிமே தாக்காது, அப்படி அல்ல. இதை கேட்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் அபியாசிக்கப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் மந்திரவாத சக்திகள் உங்களை தாக்காது. அநேக என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த சக்தி நம்மை நம்மள தாக்காதபடிக்கு என்ன செய்யறாங்க? பைபிள் அப்படி வச்சுக்கிட்டு அன்றே சோத்திரம் சோத்திரம் சொல்லி படுத்துக்கொள்றாங்க ராத்திரி. இந்த சக்தி நம்மள சொல்லுங்க தாக்காது. அப்படியா? இப்படி வச்சா தாக்காதா? பிசாசு வரமாட்டானா? வருவான். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? எண்ணெயை வச்சுக்கிட்டு வீட்டில் தெளிச்சுட்டு ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வரமாட்டானா? வருவான். தண்ணியை தொளிச்சுட்டு பிசாசு வராது அது சொன்னா வருவானா? வருவானா வரமாட்டானா? வருவான். இல்லை இல்லை எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க, கதவெல்லாம் பூட்டிட்டு ஜன்னலெல்லாம் பூட்டிட்டு உள்ள படத்துக்களோட பிசாசு வந்துடுவான். அப்படியா? எவ்வளோ தான் ஜன்னல் பூட்டினாலும், கதவை பூட்டினாலும், 10 லைட்டு எரிஞ்சு போட்டாலும் பிசாசு உள்ள வருவான். ஏன்? அவன் ஆவியா இருக்கிறான், அவன் வரத்தான் செய்வான். ஆனால் இங்க மந்திரவாதம் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அதுக்கு ஒரு சீக்கிரட்டை கற்று சொல்லுகிறார். ஏன் இல்லை? இங்க இந்த பீலாம் ராஜா, பீலாம் தீர்க்கதரிசி
அந்த சொன்ன கர்த்தர் அவர் அந்த ராஜா அவனை சபிக்கும்படியாக கொண்டு வருகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதமாய் சொல்லுகிறான். ஏன் அவன் ஆசீர்வாதம் சொன்ன காரணங்கள் என்ன? அப்போ இந்த மந்திரவாதம் சக்திகள் நம்மை தாக்காம இருக்கணும்னா அது காரணம் என்னவா இருந்தது அன்னைக்கு? அதை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். முதலாவதாக, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரேன். முதலாவதாக என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 23:9. கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவர்களை கண்டேன், குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அவர்களை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியாய் வாசம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அந்த மந்திரவாத சக்திகள் பலிக்காமல் இருப்பது காரணம் என்ன என்று சொன்னால், முதலாவது அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருந்தார்கள், தனித்து வாசம் செய்தார்கள். எப்படி வாசம் செய்தாங்க? இதுக்கு அர்த்தம் என்ன? வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. முதலாவதாக எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும்? வேறுபாட்டின் ஜீவியம். நாம் தேசத்துக்கு தேசம் ஒத்து போக கூடாது, பாவிகளோடு நாம் ஒத்து போக கூடாது, சபிக்கப்பட்ட அந்நியர்களோடு நாம் ஒத்து போக கூடாது. நாம் தேவனுக்காக தனித்து இருந்து தேவனுக்காக வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக பிரகாசிக்கும் போது கர்த்தர் முகத்தின் திருவொளியை நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனோடு நாமும் தேவனும் தனித்து வாசமா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் வேறுபாட்டின் ஜீவித்தை செய்து கொண்டிருக்கீங்க? இல்லாவிட்டால் அதே கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அருமையான தேவ ஜனமே, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அபிஷேகம் பெற்ற வாழ்க்கைக்கு முன்பாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எவ்விதமாய் நீ வாழ்கிறாயோ அவ்விதமாய் நீ வாழ்வாய் என்று சொன்னால் மந்திரவாத சக்திகள் தாக்கும். கர்த்தருக்காக வேறுபாட்டு ஜீவித்தை செய்ய நீ தீர்மானம் செய்வாயாக. கர்த்தருக்காக இன்னைக்கு ஆண்டவரே, நான் உமக்காக நான் வேறுபையாக நான் ஜீவிக்க போறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் ஐயா, உலகத்துக்காக ஒத்த வேஷத்தை நான் தரிக்க மாட்டேன், நான் உமக்கு உகந்தவனாக உமக்கு பிரியமாக நான் ஜீவிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னைக்கு நாம் தீர்மானம் எடுக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு விரும்பும் எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எப்பொழுது நீ வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் எகிப்தின் சொன்ன அந்த யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பேதுரு என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, அந்நிய தேவர்களிலிருந்து நீ வேறுபட்ட ஜீவி. வாசிங்க, அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளிலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். போதுமான விலக வேண்டும். மாறுபாடான சந்ததி, உலக பிரகாரமான பாரம்பரியம், உன் குடும்பத்தின் பாரம்பரியத்தை விட்டு நீ வேறுபாடான ஜீவியத்தை ஜீவிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறும் என்பது சந்தேகம் இல்லை. முதல் பாயிண்ட், வேறுபாட்டின் ஜீவியம். மாறுபாடன் சன்னதியை விட்டு வெளியே வா. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதே. கர்த்தர் தனித்து இருந்தார். அவங்க சீடர்களை எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சாரா? தனித்து இருந்தார். இனி தனியா நம்முடைய வாழ்க்கை ஒரு தனியா இருக்கிறதா? உலகத்தான் சொல்லணும், ஐயோ இவன் ஒரு தனி மனிதன்பா, இவன் ஒரு பெந்தகோஸ்தக்காரன், இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்துவ தரித்தவன் என்று சொல்றாங்களா? நம்மளை பார்த்து சொல்லுங்க. அவர்கள் சொல்ல வேண்டும், ஆபிரகாமை லோத்தின் தேவன் அழைத்தார், இருவரும் சேர்ந்து தான் கர்த்தர் அவர்களை அழைத்தார், இருவரும் சேர்ந்தாக பிரயாணப்பட்டார்கள். கர்த்தருடைய அழைப்பு வரும்போது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சமமாய் காணப்பட்டது. ஆனால் சற்று நாட்கள் கடந்து போன பிற்பாடு கர்த்தர் துண்டித்து இருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் வேறுபாட்டின் வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7-17 வசனம் என்ன சொல்லுகிறது? அசுத்தத்திலிருந்து நீங்க விலகி இருங்கள் என்று சொல்லி வாசிங்க.
2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதபடிக்கு. அப்ப அசுத்தமானவைகள் நம்ம என்ன செய்யணுமா? விலகி இருக்கணும். நம்முடைய ஜீவியம் அசுத்தத்துக்குள்ளே காணப்பட வேதம் சொல்லுங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், பாவிகள் இடத்துல நீ உட்காராமல், பரியாசக இடத்துல உட்காராமல் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட பாவிகள் பரியாசக்காரர்கள் இடத்துல நாம் உட்காரதுபடிக்கு நாம் தேவ சமூகத்தில் உட்காருவோம் என்று சொன்னால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாசிங்க சங்கீதம் 1:1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கன் மத்தியில் இருக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக இடத்தில் உட்கார. பாருங்க, பாவிகள், பரியாசக்காரங்கள், துன்மார்க்கர்கள் அவர்கள் நடுவிலே நாம் இராதபடிக்கு, அவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒத்து போகாதபடிக்கு. ஐயா சொல்லிட்டா இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு அல்ல. அப்படின்னா உலகத்திலே நான் வாழ முடியாது. அப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற சுபாவம் நமக்குள் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது தாங்க வேறுபாட்டின் ஜீவியம். ஹல்லேலூயா. வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் எப்போது ஜெபிக்கிறோமோ, எப்பொழுது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது, அப்பொழுது சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அது தாங்க பிலியாம் சொன்னா, இவர்கள் ஜாதிகளுடைய கழுவாமலும் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். முதலாவதாக இந்த மந்திரவாத சக்திகள் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? வேறுபாட்டின் ஜீவியம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக வாசிங்க 23 அதிகாரம் 8 வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? பாருங்க, தேவன் சபிக்காதவனை சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதவரை நான் எப்படி செய்ய முடியும்? ஏனென்றால் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கும். இரண்டாவதாக அந்த பாலாக் ராஜா பார்க்கறான், ஐயோ இப்படி நடந்து விட்டதே, இவனை சபிக்கும்படியா கூப்பிட்டேனே, இவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறானே, என்ன செய்வது சொல்லி மீண்டும் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்யறான்? 7 பலிபீடத்தை கட்டுகிறான். மீண்டும் பலிகள் செலுத்தப்படுகிறது, காலை வெட்டப்படுகிறது, ஆடை வெட்டுகிறார்கள், மீண்டும் முழு சரீரம் இரத்த கோலத்தில் காணப்படுகிறான். அவன் நினைத்தான் மீண்டும் இந்த பிலாம் தீர்க்கதரிசி அவன் சாபத்தை சொல்வான் என்று சொல்லி எதிர்பார்த்தான். ஆனால் இந்த பிலாம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? வாசிங்க 21 வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் அக்கிரமத்தை காண்பது இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, குற்றம் பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறபடினால நான் அவர்களை சபிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இது எக்கால ஜெப ஜீவியத்தின் எக்கால சத்தத்தை காட்டுகிறது. ஒரு மனுஷன், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபம் இராது. ராஜாவின் ஜெய கீவம், எக்கால சத்தம், கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிற ஒரு மனிதன் அவன் அக்னியா இருக்கிறான். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் ஜெபிக்கிற ஜெப வீரனா இருக்கிறான், அவன் வாழ்க்கை எடுத்து பார்ப்பேன்னு சொன்னான், அவன் எப்படிப்பட்ட காரியம் நேரிட்டாலும் அவனை தீங்கு அணுகதே இல்லை. ஏனென்றால் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான், அவன் ஒரு அக்னியா இருக்கிறான். பிசாசுக்கும் அக்னிக்கும் ஆகாது, பிசாசுக்கும் அக்னிக்கு ஆகாது. அப்போ நாம் ஒரு அக்னியா இருப்போம் என்று சொன்னால் அந்த வல்லமை நம்ம தொடுமா? சொல்லுங்க, தொடாது. அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்களா இன்னைக்கு காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறோமா? வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறான், நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாங்க. வாசிங்க 117 சங்கீதம் 15 வசனம்.
117:15. சங்கீதம் 117:15. அப்படியா வரும்? எத்தனா வசனம் அது? 15 தானே? 117 தானே? சங்கீதம் 117:15 உண்டு. இப்ப நீதிமான் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. நாம் ஒரு நீதிமானா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கூடாரத்தில் எப்படிப்பட்ட சத்தம் வரும்? கம்பீர துதியின் சத்தம் வரும், பாடலின் சத்தம் வரும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வரும், கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் வரும் நம் கூடாரத்திலே. ஹல்லேலூயா. ஐயோ, என் வீட்டில் பிசாசு வந்து விட்டது, என் வீட்டில் எவனோ சூனியம் செஞ்சிட்டானே, மந்திரவாதம் செஞ்சு விட்டான்னு சொல்றதுக்கு முடியுது. ஆனால் வீட்டில் ஜெபம் இருக்குதா? நாங்க ஜெபிக்கல என்று சொல்ல முடியுதா? தேவனுடைய பிள்ளையை நீ ஜெபித்து பார், தேவ சமூகத்தில் முழங்கால முடங்கி பார், பிசாசு நடுங்குவா. தேவ சமூகத்தில் முழங்கால போட்டு பார், அவன் ஓட்டி போவான். தேவ சமூகத்தில் நான் இருப்போம் என்று சொன்னால், தேவனுக்காக நான் வைராக்கியமா மணிக்கணக்காக ஜெபிக்கும் போது, அதிகாலையிலே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், ராத்திரி நல்ல முழங்கால முடப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஸ்தீயான சக்திகளின் கிரியைகள் செயலற்று போகும். அவன் சொல்லுவான், இல்லையோ அந்த வீட்டில் துதி சத்தம் வருது, அந்த வீட்டில் ரட்சிப்பின் சத்தம் இருக்கிறது, அந்த வீட்டில் ஆடலின் பாடலின் சத்தம் இருக்கிறது, அது நீதிமானின் கூடாரமா இருக்கிறது, நான் அந்த வீட்டில் போக முடியாது. பிசாசு ஓடியே போவான். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வு நம்ம இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்னாகமம் 23:22 வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, மூன்றாவதாக இது எதை காட்டுகிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை காட்டுகிறது. தேவ சமூகத்தில் அபிஷேகத்தில் நான் இருப்போம் என்று சொன்னால், பிசாசு பாப்பா, ஐயோ கர்த்தருடைய ஆவி அங்க இருக்குது, நான் எப்படி போக முடியும்? ஏனென்றால் அந்த அபிஷேக நிறைவில் இருக்கும் போது எப்படிப்பட்ட வல்லமை இருந்தாலும் அது செயலற்று போகும். யாத்ராகம் 1:19 வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே எகிப்தின் வாசிங்க, மருத்துவச்சிகள் என்ன எகிப்தின் மருத்துவச்சிகள் என்ன சொல்றாங்க பாருங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, எபிரேயர் ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், அவர்கள் பலன் போதுமான அங்க நிக்கிட்டோம், அவர்கள் நல்ல பலசாலியா இருக்கிறார்கள், எங்களை பார்க்கிலும் பலவானா இருக்கிறார்கள், நாங்கள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள், அவர்கள் பிரவசித்து பார்க்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் பலசாலியா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவி மேல் இருக்கும்போது நீ பலன் அடைவாய். ஹல்லேலூயா. அந்த பலன் இருக்கும்போது, உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் நம் மேல் இறங்கும் போது நாம் பலன் அடைந்து கலகு போல சட்டுகள் அடைந்து நாம் உயர்ந்து பரப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து வாசிங்க. யாத்ராகம். மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவிக்கதாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். போதுமானது. நாங்கள் போகிறதுக்கு முன்பாக ராஜா சொன்னா, பார்வோன் சொல்லுகிறான், எபிரேயர் ஸ்திரீகளுக்கு பிறக்கிற அத்தனை பிள்ளைகள் என்ன செஞ்சீங்க? கொண்டு போட்டுருங்க என்று சொன்னான். பிசாசவன் கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறான். பிசாசவன் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க பார்க்கிறான். ஆனால் அந்த பலன் எபிரேய ஸ்திரீகள் அவர்கள் எகிப்தில் பார்க்கிலும் பலவானா இருந்தபடினால அவர்கள் போவதற்கு முன்பாகவே அவர்கள் பிரசித்திக்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை அவரால் கொல்ல முடியல. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேக நிறைவு நம்ம மேல் இருக்கும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட தீய சக்தியும் நம்மை தாக்காது, எப்படிப்பட்ட மந்திரவாத சக்திகள் நம்மை கொல்லாது, நம்மை வாழ்க்கையை அழிக்காமல் கர்த்தர் பாதுகாப்பார். அதுக்கு என்ன தேவை? ஆவியின் அபிஷேக நிறைவு இருக்க வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் காத்திருப்பு கூட்டில வந்து தேவ சமூக காத்திருந்து அபிஷேகத்தை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில்
வருவார். அவர் வரும்போது நீங்க காத்திருங்க. அருமையான தேவஜனமே, அபிஷேகம் பெறாதவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்காவிட்டால் அபிஷேகத்தை பெற முடியாது. ஆகவே காத்திருந்து என் பாவத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ போகிற ஆண்டவரே, வேறுபாட்டின் ஜீவியத்தை ஜீவிக்க போகிறேன், ஒரு ஜெபாவியா நிரப்புங்க என்று சொல்லி நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. யூதா 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லிருக்கு? பரிசுத்தவான்களுக்காக ஒப்பிக்கப்பட்ட அந்த விசுவாசமானது, வாசிங்க, ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். யூதா 20ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டுமா? எப்படி ஜெபம் பண்ணுமா? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க. ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறோமா? ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிக்கிறோமா? அப்போ எப்படி ஆகும்? எனக்கு விடுதலை வேணும், இந்த சக்தி என்னை தாக்காம இருக்கணும், நம்ம எல்லாம் வாஞ்சியா இருக்கு, ஆசையா இருக்கு. அப்ப என்ன வேணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவி வேணும். எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகம் பெற போறீங்க? எத்தனை வாஞ்சியா இருக்கிறது? ஆண்டது காண்டாமிருகத்துக்கு ஒத்த வல்லமை தாங்க ஆண்டவரே. பாருங்க, அப்படிப்பட்ட வல்லமை இறங்கும் போது, கர்த்தருடைய வல்லமை இருக்கும் போது பிசாசின் கிரியைகள் செயலற்று போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் மரியாள் மீது இறங்கினதுனால தான் அவள் இயேசுவை பிறப்பிக்க முடிந்தது. அந்த வல்லமை அபிஷேகம் அவளுக்குள் இறங்கினால தான் அவள் கர்ப்பம் தரிக்க முடிந்தது. அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை உண்டு, ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. அப்ப அந்த ஆவி எங்க இருக்கிறது, அபிஷேகம் எங்க இருக்கிறது, அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. இப்ப விடுதலை வேணுமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப என்ன இருக்கணும்? அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அபிஷேகம் கிடையாது. கவனமா கேளுங்க. அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அபிஷேகம் கிடையாது. ஐயோ, ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பெறவாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிப்பான் சொன்னது பண்ணாம, எனக்கு விசா கிடைச்சி விட்டது, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆகவே நான் பரலோகம் போல டிக்கெட் விசா எனக்கு கிடைச்சிட்டு. அது அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாகத்தான் கர்த்தர் உனக்கு அபிஷேகிக்கிறார். கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும்படியாகவே தேவன் என்னை அபிஷேகித்தார். என் சிரசில் இருக்கிற அபிஷேகமானது கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்குள் இருக்கிற அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் பிசாசுக்கு நாம் என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். 3 காரியம் சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்களை நான் வாசிப்போம் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் பார்ப்பேன். வாசிங்க. அவரை காண்பேன், நான் காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். போதுமான இஸ்ரவேல். இந்த வசனம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இயேசுவின் பிறப்பையும் காட்டுகிறது, இயேசுவின் வருகையும் காட்டுகிறது. கவனமாக கேளுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் காட்டுகிறது, வருகையும் காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி ஆயத்தமாய் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபம் பலிக்காது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? தேவனுடைய கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா இப்படிப்பட்ட சாபம் நமக்கு பலிக்காது, மந்திரவாத சக்திகள் நமக்கு பலிக்காது. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அது சொல்கிறான் அல்லவா, நான் பார்ப்பேன். வாசிங்க. அதுல 17ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. கடைசி பகுதி. அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லையை, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவார். நம்மேல் ஒருவேளை மந்திரவாத சக்திகள் தாக்கியிருக்கும் என்று சொன்னால், நாம் முதலாவதாக வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்வோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர்
கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் எல்லாவற்றையும் நொறுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நொறுக்கி விடுவார். அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனம் வாசித்த ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்குக்கு முந்தி எழுதின பின்பு எழும்புவதற்கு முன்பாகவே எழும்பினவன். ஆனாலும் அவன் முடிவோ முற்றிலும் நாசமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நமக்கு விரோதமா செய்கிறவங்க செய்யகள் எப்படி இருக்குமா? சொல்லுங்க, நாசமாகும். ஆகவே தான் சொன்னார் அவன், யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் தர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை வேறுபாட்டின் ஜீவியம் இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை வாழ்க்கையை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த மந்திரவாத சக்தியிலேருந்து, பிசாசின் தீய வல்லமிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படியே கண்கள் மூடி நாம் எழுந்து நிற்கலாமா? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. என் சொந்த கண்ணாலே நான் பார்ப்பேன், நான் காண்பேன், நான் தரிசிப்பேன். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இதோ மணவாளன் வருகிறார், இதோ என் ராஜா வருகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இல்லை என்று சொன்னால் இல்லைதான். ஆண்டவரே, நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா, என்னை தீய சக்தி என்னை தாக்காதப்பா, என்ன தீய வல்லமை என்னோடு போராடாது ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீய வல்லமை எனக்கு இப்பொழுது, ஒருவேளை நீங்க கட்டப்பட்டிருப்பீங்க என்று சொன்னால், கர்த்தர் இப்போது கட்டவுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய